ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ப்ரீவியஸில் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஜாகிரபியில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 7th வந்து பார்த்தோம், ஹியூமன் ஜாகிரபி ஆஃப் தமிழ்நாடு. இது வந்து எஸ்டர்டே வந்து பார்த்திங்கன்னா வெனஸ்டே நடைபெற்ற லைவ் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் லைவ் கிளாஸில் வந்து ஒரு 24 ஸ்டூடெண்ட் வந்து அதில் பார்ட்டிசிபேஷன் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக அது வந்து நடத்தியாச்சு. மற்றவர்கள் வந்து அதில் வாட்ச் பண்ணல. அதுக்கு நீங்கள் தான் அது வந்து உங்களுக்கு தான் அது ஒரு பெரிய இழப்பு. சரி, ஓகே. டுடே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எக்கனாமிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 3 ஃபுட் அண்ட் செக்யூரிட்டி அண்டு நியூட்ரிஷன் வந்து நடத்துகிறோம். உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா எக்கனாமிக்ஸில் வந்து பார்த்தோன்னா வால்யூம் 2 வந்து பார்த்தோன்னா யூனிட் 3 வந்து பார்த்தோன்னா லெசனு. ஸோ லேர்னிங் எபிலிட்டிஸ் பார்க்குறோம், கட்டளை நோக்கங்கள்னு சொல்லி டு ஸ்டடி அபவுட் த மீனிங் டெஃபினேஷன் ஆஃப் ஃபுட் செக்யூரிட்டின்னு சொல்லி பார்க்குறோம். உணவு பாதுகாப்பினுடைய டெஃபினேஷன் வரைவிலக்கணம், அதனுடைய பொருள் பற்றி வந்து படித்தல். செகண்டு, டு நோ அபவுட் த அவைலபிலிட்டி அண்ட் அசஸ் டு ஃபுட் கிரைன்ஸ், உணவு தானியங்களுடைய இருப்பு பற்றி அறிதல். தேர்டு ஒன், டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் த பர்ச்சேசிங் பவர் அண்ட் அக்ரிகல்ச்சர் பாலிசி, வேளாண்மை கொள்கை மற்றும் வந்து கொள்முதல் ஆற்றல் பற்றி புரிந்து கொள்ளுதல். ஃபோர்த் ஒன், டு கெயின் நாலேஜ் அபவுட் த மல்டி டைமென்ஷனல் நேச்சர் ஆஃப் பாவர்ட்டி, அதாவது வறுமையினுடைய தன்மை, பல பிரிவுகள் பற்றி அதனுடைய அறிவை வந்து பெறுதல். லாஸ்ட் ஒன், டு ஸ்டடி அபவுட் நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் ஸ்டேட்டஸ் அண்டு பாலிசிஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுகாதாரத்துறை வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான கொள்கைகள் வந்து திட்டங்களை வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்துக்காக வந்து பார்த்தோன்னா என்ன மாதிரி திட்டங்களை வந்து நிலையை வந்து எடுத்திருக்காங்க, அதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு லெட்ஸ் கோ இன்ட்ரோடக்ஷன். நான் பார்க்குறது வந்து அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா விசி இன்ட்ரோடக்ஷன். ஃபுட் இஸ் டெஃபைன்டு ஆஸ் எனி சப்ஸ்டன்ஸ் தட் பீப்புள் ஈட் அண்ட் ட்ரிங்க் டு மெயின்டைன் லைஃப் அண்ட் க்ரோத். மக்கள் வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய வாழ்க்கையை வந்து பார்த்தோன்னா வளர்ச்சி அடைய செய்வதற்கு ஒரு மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடியதான் வந்து பார்த்தோன்னா உணவு மற்றும் தண்ணீர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு இன்றியமையாத ஒரு பொருளாக, அதான் உணவாக சொல்லப்படுகிறது. அதான் ஃபுட்டு, காமனாக ஃபுட்டுன்னு சொல்கிறோம். ட்ரிங்க்கும் ஃபுட்டு தான், ஈட்டும் ஃபுட்டு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ அது ஒரு எந்த ஒரு பொருளாக தான் சரி, ஸோ இது அடிப்படையில் வந்து மக்கள் வந்து சார்ந்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைன்னு சொல்கிறாங்க. ஃபுட்டு செக்யூரிட்டி would denote a person's ability to eat, stay active and lead a healthy life. உணவு பாதுகாப்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஆற்றலை வந்து பார்த்தீங்கன்னா வழங்கக்கூடியதாகவும், அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஆரோக்கியத்தை, வாழ்க்கையினுடைய ஆரோக்கியத்தினுடைய செயல்பாடாக இருக்குவதாகவும் வந்து பார்த்தீங்கன்னா உணவு பாதுகாப்புங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நான் பார்க்குறது டைட்டில் வந்து ஃபுட் செக்யூரிட்டின்னு சொல்லி பார்க்குறோம். ஃபுட் செக்யூரிட்டினா உணவு பாதுகாப்பு. த யுனைடெட் நேஷன் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் டெஃபைன்ஸ் ஃபுட் செக்யூரிட்டி ஆஸ் ஃபாலோஸ். அதாவது ஐக்கிய நாடுகள் உணவு பாதுகாப்பு வந்து மற்றும் வேளாண்மை அமைப்புகளை வந்து பார்த்திங்கன்னா உணவு பாதுகாப்பு பற்றி சில கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுட் செக்யூரிட்டி எக்ஸிஸ்ட் வேன் ஆல் பீப்புள் அட் ஆல் டைம்ஸ் ஹாவ் ஃபிசிக்கல், சோசியல் அண்ட் எக்கனாமிக் அசஸ் டு சஃபிஷியன்ட், சேஃப் அண்ட் நியூட்ரியஸ் ஃபுட் which meets their dietary needs and food preference for an active and healthy life. 2009 உணவு பாதுகாப்பு, அது FAO ஃபுட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் சொல்லி உணவு வேளாண்மை அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டது 2009. உணவு பாதுகாப்பு அப்படிங்கிறது அனைத்து மக்களுக்கும் வந்து பார்த்தோன்னா அனைத்து நேரங்களையும் வந்து பார்த்தோன்னா உடல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அவங்களுக்கு போதுமானதாக வந்து பார்த்தோன்னா இருக்க வேண்டியதாக ஒன்று, ஊட்டச்சத்து இருக்கக்கூடியதாகவும் ஒரு பாதுகாப்பு நேர்ந்ததாகவும் அவங்களுக்கு தேவைக்கு ஏற்பதாகவும் வந்து இருக்கக்கூடியதாக வந்து ஒரு முதன்மையான தங்களுடைய ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வந்து ஒரு ஆக்டிவாக இருக்குவதற்கு செயல்படுவதற்கு வந்து உணவு பாதுகாப்புங்கிறது இன்றியமையாது அப்படின்னு சொல்கிறாங்க. while this comprehensive definition highlights the need for food to be nutritious. In addition to that, there are certain other aspects that are required to achieve nutrition security. அதில் ஊட்டச்சத்து பாதுகாப்பு அப்படிங்கிறதா, உணவு பாதுகாப்புலேருந்து ஊட்டச்சத்து பாதுகாப்பு அப்படிங்கிறது ஒரு முக்கியமானதாக வந்து பார்த்தோன்னா ஒரு ஹைலைட் பண்ணக்கூடிய விஷயமாக, ஒரு வரைவிலக்கணம் தரக்கூடிய ஒரு ஹைலைட் பண்ணக்கூடிய விஷயமாக வந்து உணவு வந்து பார்த்தோன்னா ஊட்டச்சத்து மிக்கதாக, அது வந்து கூடுதலாக என்னது அதனுடைய சிறப்பம்சங்களை கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க, தேவையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் ஒரு ஊட்டச்சத்து ஒரு பாதுகாப்பு தான் ஒரு அத்தியாவசியமான ஒரு சாதனையாகவும் ஒரு தேவையாகவும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு எமினன்ட் அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்ட்
ஒரு சிறந்த வேளாண்மை அறிவியலாளரான எம்எஸ் சுவாமிநாதன் நியூட்ரிஷன் செக்யூரிட்டி ஊட்டச்சத்து பாதுகாப்பு பற்றி சொல்கிறாரு. ஃபிசிக்கல் எக்கனாமிக் அண்ட் சோசியல் அசஸ் டு எ பேலன்ஸ்டு டயட் சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர் என்வாய்மெண்ட் ஹைஜீனி பிரைமரி ஹெல்த் கேர் அண்ட் பிரைமரி எஜுகேஷன். சுவாமிநாதன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த வேளாண்மை அறிவியலாளரான சுவாமிநாதன் அவர் எம்எஸ் சுவாமிநாதன் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஊட்டச்சத்து பாதுகாப்பு உடல் சார்ந்த பொருளாதாரம் சமூகம் இது ரெண்டுமே வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய வகையில் ஒரு டயட்டை வந்து மெயின்டைனாக இருக்கணும், சமநிலையாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அது மற்றும் பாதுகாப்பான குடிநீர், பாதுகாப்பான குடிநீர், சுற்றுச்சூழலுக்கு வந்து ஹைஜீனியான சுற்றுச்சூழல், ஆரோக்கியமான சுற்றுச்சூழல், நல்லா வந்து ஒரு பிரைமரி ஹெல்த் கேர் அண்ட் பிரைமரி எஜுகேஷன், அது ஆரம்ப சுகாதார நிலையங்கள், ஆரம்ப கல்வி நிலையங்கள், இங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா அது மாதிரி வந்து பார்த்தோன்னா ஊட்டச்சத்தான உணவு முறைகள் வந்து வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எம்எஸ் சுவாமிநாதன் சொல்கிறாரு. த கான்செப்ட் ஆஃப் ஃபுட் செக்யூரிட்டி ஹேஸ் கண்டினியூஸ்லி எவால்வ் ஓவர் த லாஸ்ட் 5 decades ஆர் ஸோ. கடந்த 5-10 ஆண்டுகளாக வந்து பார்த்திங்கன்னா இது உணவு பாதுகாப்பு பற்றியான கருத்து வந்து தொடர்ந்து வந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறதுன்னு சொல்கிறாங்க. இன்சியலி இட் ரெஃபர் டு ஓவரால் ஃபுட் சப்ளை ஃபார் குளோபல் ரீஜனல் ஆர் நேஷனல் கான்டெக்ஸ்ட். இப்போது வந்து தொடக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒட்டுமொத்தமாக உணவு பாதுகாப்புங்கிறது அளிப்புங்கிறது உலகளாவிய ஒரு 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 மண்டல வாரியாக ஒரு நாடு அளவாகிய உணவு அளிப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ஒரு இன்சியலாக தொடங்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஃப்ரம் திஸ் ஐடியா ஆஃப் ஃபுட் செக்யூரிட்டி விச் மீன்ஸ் ஃபுட் சப்ளை, ஃபுட் ப்ரொடக்ஷன் that addressed the overall adequacy, it became clear that the term had to be relevant at the community, household and individual level. இந்த உணவு பாதுகாப்புங்கக்கூடிய அந்த சிந்தனையானது வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய உணவு அளிப்பு, உணவு உற்பத்தி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமூகம் சார்ந்த ஒரு வீடு அளவிலையோ ஒரு குடும்ப அளவிலோ ஒரு தனி மனிதன் அளவிலோ வந்து பார்த்தோன்னா ஒரு பரவலாக கொண்டு வரப்பட்ட ஒரு சிந்தனையாக பார்க்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து 3.11 வந்து பார்த்தோன்னா பேசிக் காம்போனன்ட்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் நியூட்ரிஷன் செக்யூரிட்டின்னு சொல்லி பார்க்குறோம். உணவு பாதுகாப்பு மற்றும் வந்து அதனுடைய உணவு பாதுகாப்பினுடைய அடிப்படை கூறுகள் அப்படி என்ன அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து த டேம் வாஸ் பிராண்டட் டு இன்க்ளூடிங் த 3 பேசிக் காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் செக்யூரிட்டி. உணவு பாதுகாப்பில் வந்து 3 அடிப்படையான கூறுகள் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு இருக்குது. அதில் வந்து தேர் அவைலபிலிட்டி, அசஸ் அண்டு அப்சர்வேஷன். ஒன்று வந்து இருப்பு, இன்னொன்று அசஸ்ஸு, இன்னொன்று அப்சர்வேஷன் சொல்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து அவைலபிலிட்டி ஆஃப் த ஃபுட்டு, உணவு இருப்பு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவைலபிலிட்டி ஆஃப் ஃபுட்டு இஸ் ஃபிசிக்கல் அவைலபிலிட்டி ஆஃப் ஃபுட் ஸ்டாக்ஸ் அண்டு டிசைடு குவான்டிட்டிஸ் விச் இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன், சேஞ்சஸ் இன் ஸ்டாக்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ். உணவு இருப்பு வந்து பார்த்திங்கன்னா தரமான ஒரு உணவு வந்து பார்த்திங்கன்னா இருப்பு. அதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படியாட்ட இதுதான் செயல்படுது அப்படின்னா உள்நாட்டு உற்பத்தி செய்யப்பட்ட உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படுறது உணவை அதுக்கு மாற்றாக வந்து பார்த்தோன்னா அதுக்கு தேவையான பொருட்களை வந்து பார்த்தோன்னா உள்நாட்டிலே வந்து இறக்குமதி செய்து கொள்ளுதல் அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்தோன்னா அவைலபிலிட்டி ஆஃப் ஃபுட்டில் வந்து வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அசஸ் டு ஃபுட்டுன்னு சொல்கிறோம், உணவை நோக்கின்னு சொல்லி. பிரைமரிலி a matter of purchasing power and it therefore closely linked with the capabilities and employment opportunities to earn. இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்நாட்டிலேயே நம்ம வந்து உணவை வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி பண்ணுவதற்கான கொள்முதலை செய்யும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கப்படுகிறது. உள்நாட்டில் வந்து என்ன வேலைவாய்ப்பினுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க. அது மூலமாக வந்து மக்கள் வந்து நிறையா வந்து அவங்களால சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. கேப்பபிலிட்டிஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் டர்ன் are related to one access to assets and education. ஸோ இதனுடைய திருப்பு முனையாக இதில் உள்நாட்டிலேயே இந்த வாய்ப்புகள் வழங்குவதன் மூலமாக என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கல்வி, அது மூலமாக வந்து போதுமான கல்வியும் கிடைக்குது, அதுக்கு போதுமான வசதி வாய்ப்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அப்சர்வேஷன் சொல்லி பார்க்குறோம். பயன்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறது அல்லது உறிஞ்சுதல் சொல்லுவாங்க. அதை எப்படி பயன்படுத்தல், நுகருதல்னு சொல்லுவோம். அல்லது ஃபுட் இஸ் எபிலிட்டி டு பயாலஜிக்கலி யூட்டிலைஸ் த ஃபுட் கன்சியூம்டு. அதாவது உணவானது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா உயிரியல் சார்ந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கலாக நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறது, பயன்படுத்துறது, அதுக்கு பல காரணங்கள் இருக்குது, செவரல் ஃபேக்டர்ஸ் இருக்குது. சச் ஆஸ் அதில் வந்து குறிப்பிடத்தக்க வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன், ஊட்டச்சத்தான உணவு நம்ம சாப்பிட்ணும். அதுக்கு ஒரு உணவு சாப்பிட்றோன்னா அதுக்கு பற்றிய நாலேஜபிள் இருக்கணும். நமக்கு அந்த உணவு சாப்பிட்டா எப்படியான நமக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆகும், அது என்ன நமக்கு உடலில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான
எஃபெக்ட் வந்து ஏற்படுத்தும் அப்படின்லாம் தெரியணும். அதேமாதிரி அதை பற்றியான ப்ராக்டிசஸ் இருக்கணும், சேஃப் இருக்கணும், அதேமாதிரி ஹைஜீனிக்காக இருக்கணும், அதேமாதிரி என்வாயன்மெண்டலுக்கு ஹைஜீனிக்காக இருக்கணும், ஒரு ஆரோக்கியமான சுற்றுச்சூழல் இருக்கக்கூடிய நிலையை உருவாக்கணும். எஃபெக்டிவ் பயாலஜிக்கல் அப்சர்ப்ஷன் ஆஃப் ஃபுட் அண்டு ஹெல்த் ஸ்டேட்டஸ். ஸோ இது வந்து நல்ல ஒரு நம்ம வந்து ஆரோக்கியமான உணவு சாப்பிடும்போது நம்மளோட உடல்நிலை வந்து பார்த்தோம்னா நல்லா ஹைஜீனிக்காக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து உருவாகும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நான் பார்க்குறது வந்து அவைலபிலிட்டி அண்ட் அசஸ் டு ஃபுட் கிரைன்ஸ் சொல்லி பார்க்குறோம். உணவு தானியங்களோட இருப்பு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். Thus food security of our people in a country is not only dependent on the quantum of food available but also on the ability of the people to purchase, assess food and to stay in appropriate healthy environment. மக்கள் உணவு பாதுகாப்பு அப்படிங்கிறது மக்கள் ஒரு நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா உணவுனுடைய அளவை மற்றும் அது வந்து இருப்பினுடைய அளவை மட்டும் சார்ந்திருப்பதில்லை. அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது அது நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பானதாக, சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பானதாக, உடல் நலத்துக்கு பொருந்தக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத வந்து மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கக்கூடியதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. Just as the other development issues, food security of people is also related to a country overall development process. ஸோ இதனுடைய வளர்ச்சி, இதனுடைய உணவு பாதுகாப்பினுடைய இது வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக நாடு அளவில் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய வளர்ச்சியினுடைய செயல்பாடுகள் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா உணவு பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து செயல்படுதுன்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இந்தியா சூஸ் டு அடாப்ட் ஏ பிளானட் டெவலப்மெண்ட் மாடல். இந்தியா வந்து சுதந்திரம் அடைந்த பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான இதை வந்து தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்ச்சி திட்டங்களுக்கான ஒரு மாதிரிகளை வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து தேர்ந்தெடுத்தாங்க. ஆஃப்டர் அண்ட் இனிஷியல் ஃபோக்கஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர். தொடக்கத்தில் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு கவனம் செலுத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளாண்மை. ஏன்னா அவர் பேக் போன் ஆஃப் ஒரு ஆக்குபேஷனாக சொல்லக்கூடிய ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் வேளாண்மைன்னு சொல்லலாம். நம்மளுடைய தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டுடைய ஒரு முதுகெலும்பாக இருக்கிறது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா வேளாண்மை தான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியலேஷன் வாஸ் கிவன் பீரியாரிட்டி. அதுக்கப்புறம் வேளாண்மைக்கு அடுத்தது வந்து இண்டஸ்ட்ரியலேஷன் தொழில்மயமாதலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால இடைவெளிக்குள்ள அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இதை ரீகரண்ட் ட்ராட்ஸ் எக்ஸ்பென்ஸ்டு பை இந்தியா புஷ்டு ஹேர் டு த டிபெண்டன்ட் ஆன் இம்போர்ட்ஸ் ஆஃப் ஃபுட் கிரைன்ஸ். ஒரு வறட்சி பகுதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பகுதியில் எதை சார்ந்திருந்தாங்கன்னா உணவு தானியங்களை வேறொரு பகுதியிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா வறட்சி பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு வேறு பகுதியிலிருந்து உணவு தானியங்கள் இறக்குமதி செய்யப்பட்டது. ஹவர் த அவைலபிள் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் குட் நாட் பர்மிட் ஓப்பன் மார்க்கெட் பர்ச்சேசஸ் அண்ட் இம்போர்ட் ஆஃப் கிரைன்ஸ். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு அந்நிய செலவாணியில் வந்து பார்த்திங்கன்னா திறந்தவெளி சந்தைகளில் வந்து பார்த்திங்கன்னா இறக்குமதி செய்வதற்கான அந்த அனுமதிகள் வந்து பார்த்திங்கன்னா அப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா போதுமான அளவுக்கு அனுமதி வழங்கப்படவில்லைன்னு சொல்கிறாங்க. இந்தியா ஹேட் டு ப்ளீடு ஃபார் ஃபுட் கிரைன்ஸ் ஃப்ரம் ரிச்சர் கண்ட்ரீஸ் அண்டு கான்செஷனல் ரேட்ஸ். இந்தியா வந்து அதனால் என்ன பண்ணாங்கன்னா உணவு தானியங்களை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்த நாடுகளிடமிருந்து வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்செஷனல், அதாவது ஒரு சலுகை விலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இறக்குமதி செய்து கொண்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ் எந்தெந்த நாடுகள் இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸு ஆஃப் அமெரிக்கா எக்ஸ்டெண்டட் அசிஸ்டன்ஸ் த்ரூ இட்ஸ் பப்ளிக் லா 480 ஸ்கீம் டு இந்தியா டியூரிங் த இயர்லி 1960. 1960 வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் இந்தியாவிற்கு வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா வந்து ஒரு உதவி செஞ்சாங்க. அந்த உதவி வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் லா 480 அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கீமு, அந்த திட்டத்தின் அடிப்படையில் இந்தியாவிற்கு வந்து பார்த்திங்கன்னா உணவு தானியங்களை இறக்குமதி இம்போர்ட் பண்ணாங்க. தி சிச்சுவேஷன் வாஸ் பாப்புலர்லி நோன் ஆஸ் ஷிப் டு மவுத் எக்ஸ்டென்ட் சொல்லுவாங்க. இந்த இதை வந்து பார்த்தோன்னா இப்போ இந்த திட்டம் வந்து பார்த்தோன்னா புகழ்பெற்ற அளவில் என்னென்னு அழைக்கிறாங்கன்னா ஷிப் டு மவுத் எக்ஸ்டென்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த திட்டம் வந்து அழைக்கப்படுகிறது. A country with a massive population growing hungry was perceived to be a potential candidate for revolution. ஸோ நம்ம நாடு வந்து மிகப்பெரிய ஒரு மக்கள் தொகை கொண்ட நாடு. ஸோ அதனால் இங்கே வந்து வறுமை அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா பசிங்கிறது அதிக நாள் உருவாகிச்சு. அதை சமாளிப்பதற்காக அதாவது அமெரிக்கன் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு philanthropic organization like Ford Foundation formulated a plan to increase food production in the country by introducing high yielding varieties of wheat and rice. ஸோ நம்ம இந்தியா வந்து பெரிய ஒரு மக்கள் தொகை கொண்ட நாடு. அதனால் வறுமை அதிகமாக உருவாக்கக்கூடிய சூழ்நிலையில் அமெரிக்கா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்டு ஃபவுண்டேஷன் அடிப்படையில் அவங்க வந்து ஒரு திட்டம் உருவாக்கணும். உணவு உற்பத்தி அதிகப்படுத்துவதற்காக நம்ம நாட்டுக்கு வந்து ஒரு திட்டத்தை உருவாக்கி அதன் மூலமாக நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ், அதிக மகசூலை தரக்கூடிய விதைகளை வந்து பார்த்தோன்னா வீட்டு, ரைஸ், கோதுமை மற்றும் அரிசி, நெல்லில் வந்து பார்த்தோன்னா அந்த மகசூலை தரக்கூடிய விதைகளை வந்து பார்த்தோன்னா இந்தியாவில் அறிமுகப்படுத்தினாங்க. திஸ் ப்ரோக்ராம் வாஸ் இம்ப்ளிமெண்டட் இன் செலக்ட் டிஸ்ட்ரிக்ட் வேர் இரிகேஷன் வாஸ் அஷ்யூர்டு. ஸோ அது வந்து ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களில் வந்து பார்த்தோன்னா அந்த திட்டங்கள் வந்து நீர்ப்பாசன வசதி இருக்கக்கூடிய இடங்களில் அது வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது, தேர்ந்தெடுக்கப்பட்டது. த ரிசல்ட் வேர்
promising and the program was extended to cover a large number of districts. ஸோ இந்த திட்டமானது வந்து இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக அனைத்து அதிக எண்ணிக்கையிலான மாவட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து விரிவாக்கம் பண்ணப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. த ஸ்க்ரீன் ரெவல்யூஷன் வாஸ் born in the country paving way for the self sufficiency in food grain production. இந்த பசுமை புரட்சி அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா புதிதாக கொண்டு வரப்பட்டது. இது போதுமான அளவுக்கு வந்து உணவு தானியங்கள் உற்பத்தி வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரப்படக்கூடிய ஒரு வழிமுறையாக இருந்தது. இன்க்ரீஸ் ஃபுட் கிரைன் ப்ரொடக்ஷன் வாஸ் மேட் பாசிபிள் பை அண்ட் இன்க்ரீஸ் ஏரியா கல்டிவேட்டட் வித் high yielding variety of rice and wheat as also increase in the yield of these major cereal crops. இந்த அதிக மகசூல் தரக்கூடிய விளைச்சலை வந்து பார்த்தோன்னா கோதுமை மற்றும் நெல்லில் வந்து அறிமுகப்படுத்தும் மூலமாக என்ன பண்ணாங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து அதிக அளவில் அந்த மகசூல் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பாசிபிளான ஒரு சாத்தியக்கூறுகள் வந்து உருவாச்சுன்னு சொல்கிறாங்க. ஏரியா நம்பர் ஆஃப் ஃபுட் கிரைன்ஸ் வாஸ் லிட்டில் மோர் தேன் 98 மில்லியன் ஹெக்டேர்ஸ் டியூரிங் த இயர்லி 1950s. 1950 காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 98 மில்லியன் ஹெக்டேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதாவது சிறிய அளவில் இருந்த பரப்பளவில் உணவு தானியங்கள் வந்து இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா 98 மில்லியன் ஹெக்டேர்ஸ் அளவில் வந்து பார்த்தீங்கன்னா தொடக்க காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கல்டிவேட்டட் பண்ணப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. த கண்ட்ரி வாஸ் ப்ரொடியூசிங் ஜஸ்ட் 54 மில்லியன் டன்ஸ் ஆஃப் ஃபுட் கிரைன்ஸ் தென் வித் an ஆவரேஜ் yield ஆஃப் த ஃபுட் கிரைன்ஸ் ஆஃப் 547 கிலோ ஃபேர் ஹெக்டர். ஒரு ஹெக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 544 கிலோ வந்து பார்த்திங்கன்னா உணவு தானியங்கள் வந்து பார்த்திங்கன்னா சராசரியாக என்ன பண்ணாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 54 மில்லியன் டன் வந்து பார்த்தோன்னா உற்பத்தி வந்து பார்த்தோன்னா உணவு தானியத்தில் கொண்டு வந்தாங்க. அந்த ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸ் மூலமாக அதிக மகசூல் தரக்கூடிய இதில் த ஃபுட் சுச்சுவேஷன் ஹேஸ் ஸ்டீட்லி இம்ப்ரூவ்டு ஓவர் ஏ பீரியட் ஆஃப் 65 இயர்ஸ். கிட்டத்தட்ட இது படிப்படியாக வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 65 காலத்தில் வந்து பார்த்தோன்னா 65 ஆண்டுகளில் இதனோட இது வந்து பார்த்தோன்னா படிப்படியாக அதிகப்படுத்தப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஏரியா அண்டர் த ஃபுட் கிரைன் கல்டிவேஷன் ஹேஸ் க்ரோன் 122 மில்லியன் ஹெக்டேர்ஸ் வித் an increase 5-fold increase in food production. கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா 122 மில்லியன் ஹெக்டேராக அது 5 மடங்கு வந்து பார்த்தோன்னா உணவு உற்பத்தி வந்து பார்த்தோன்னா படிப்படியாக அதிகப்படுத்தப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. yield of the food grains has increased 4-fold between the time of the independence and present. சுதந்திரத்தில் இருந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 மடங்கு மேலே வந்து பார்த்தோன்னா உணவு உற்பத்தி வந்து பார்த்தோன்னா தற்பொழுது வந்து அதிகப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. This growth of the food grain production was made possible by high yield variety of food program which was implemented as a package. ஸோ இந்த உணவு உற்பத்தியினுடைய தானிய வளர்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அதிக மகசூல் தரக்கூடிய இந்த திட்டத்தின் மூலமாக தான் ஒரு சாத்தியக்கூறு வந்து ஏற்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க, ஒரு பாசிபிலிட்டி ஏற்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. Apart from the introducing fertilizer responsive high yielding varieties of the rice and wheat, it ensured the availability of the subsidized chemical fertilizers for the farmers. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து அதிக அளவில் வந்து உரங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மகசூல் தருவதற்கு உரங்கள் வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் வேதியியல் உரங்கள் வந்து பயன்படுத்தினுடைய மூலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் மகசூல் வந்து கிடைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. cheaper farm credit was dispersed to farmers through the cooperative banks and societies. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா லேபர்ஸ்க்கு வந்து அதாவது விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவு சொசைட்டி மூலமாக வந்து பார்த்திங்கன்னா வங்கிகள் மூலமாக விவசாயிகளுக்கு தேவையான கடன்லாம் எளிதாக வந்து கொடுக்கப்பட்டது. ஸோ அதன் மூலமாக அவங்க மேலும் வந்து விவசாயத்தை டெவலப்மெண்ட் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் எம்எஸ்பின்னு சொல்லுவாங்க, குறைந்த விலை ஆதாயம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் த கிராப்ஸ் வேர் அனௌன்ஸ்டு. ஒவ்வொரு பயிர்களுக்குமே குறைந்த விலை ஆதாயம் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டது. அதனுடைய அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா தொடக்கத்தில் பிகினிங் ஆஃப் த சீசன் அண்ட் த ஸ்டேட் ப்ரோஷியர்டு த ஹார்வெஸ்டட் கிரைன்ஸ் டு த ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா FCI. உணவு வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி அமைப்பானது இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுவடை காலங்களில் வந்து அனைத்து பயிர்களுக்குமே வந்து குறைந்த விலை வந்து நிர்ணயம் செய்தாங்க. FCI had built huge storage grounds and built buffer stocks and food grain during the harvest season distributed all throughout the year. அனைத்து பகுதிகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த FCI என்ன பண்ணாங்கன்னா பெரிய ஒரு குடோனில் வந்து பார்த்திங்கன்னா பொருட்களை சேமித்து வைக்கப்பட்ட சேமிப்பு கிடங்குகள்லாம் உருவாக்கி அது மூலம் அறுவடை காலங்களில் சேமிக்கப்பட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா அனைத்து பகுதிகளுக்கும் ஆண்டு முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா அது பகிர்ந்து அளிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ.